ஹாய்ங்க, இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி தனியாக வேக வைக்க வச்சிடணும். அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா கலர் மாறணும், ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் பூண்டு போட்டு தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கணும். தக்காளி நல்லா மையணும், அப்போ தான் வெந்து வந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் போட்டுட்டு அது நல்லா அந்த ஃப்ளேவர் முருங்கைக்காயில் இறங்கணும். அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கணும் முருங்கைக்காவை. நெக்ஸ்ட்டு சாம்பார் பொடி போடுறோம். வேக வச்ச பருப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி, முருங்கைக்காய் எல்லாம் அதில் போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு புளி கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சாம்பார் நல்லா கொதித்து வரணும். காய் நல்லா வெந்து வந்ததும் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சூடாக முருங்கைக்காய் சாம்பார் ரெடி.